யார தொட்டிட்டு இருக்க நீ? என் தலைவரை தொட்டவனை நாங்க சும்மா விட்டது இல்ல. உன் வாய் மயிரை மூடிட்டு இருக்க மாட்டியாடா? உன்னாலதான்டா எல்லாரும் என்ன செருப்பால அடிக்க போறாங்க. மடக்கூதி மட்டையா? மரியாதையாக தலைவரிடமும் தலைவர் ரசிகர்களிடம் நீ மன்னிப்புக்க. மன்னிப்பா? ஏப்பா கேட்டுருப்பா. ஆமாப்பா, அவன் ஓட்டுக்காக மானத்தை வைக்கிறான். மன்னிப்பு தானே. பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கை விடுறாரு, மன்னிப்பு கேளு. அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தனித்து போட்டின்னு அறிவிச்சாச்சு. ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து வந்து பாஜக கூட்டி அமைக்க போகுது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய யூகங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏதாவது இந்த மாதிரியான அறிவிப்பு வருதுன்னா எங்க கட்சியில கண்டிப்பாக அது அபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். நிறைய யூகங்கள் நாங்க கடந்த 7-8 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். நீ போன ஜென்ம பிறந்தியா? இல்ல இப்படி ஆப்பு சிவி வைக்கிறியா? அதான் கேட்டேன். இது தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இதை ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். முதலமைச்சர் பதவி ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. பழுக்க தலையா குடியார கமோதி பேர. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. திருப்பரங்குன்றதுக்கு ஏங்க உங்க விஜய் பேசலான்னு போது எதுங்க பேசணுன்றாரு? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அங்க தீபம் ஏத்துறதுக்கு சங்கிகளை எவ்வளவு பேர் பிரச்சனை பண்றாங்கன்னா, தீபம் ஏத்தனா என்ன பிரச்சனைன்றான். ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். அப்ப அந்த கோவில்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த கோவில்ல தீபம் காலங்காலமா ஒரு பகுதியில் ஏத்துறாங்க, அங்க நாங்க ஏத்த மாட்டாங்க, தர்கா பகுதியில நாங்க போய் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி போறான் ஏத்துறதுக்கு. அது மட்டும் இல்லாம சவாலம் பண்றான், இன்னைக்கு நாங்க தீபம் ஏத்துவோம், நாளைக்கு நாங்க அந்த தர்கா உடைப்போம், அந்த தர்கா பார்த்தோன்னா அது ஒரு இந்து கோயில்ன்றான். அப்ப அமைதியா வாழக்கூடிய தமிழ் பூங்காவை மக்கள் எப்படி போறோம் உங்களுக்கு என்னங்க? இந்து கோவில்ல பாபர் மசூதியை அடிச்சு உடைச்சானுவ. அங்க எவ்வளவு பேர் மதக்கலவரம் ஃபார்ம் பண்ணானு, எத்தனை மக்கள் இறந்தாங்க. இதை எதிர்த்து நீ பேச மாட்டான, நீ என்ன ஆளு? நீ அதுக்கப்புறம் என்ன பேச போறன்ற? சும்மா பாருங்க, சும்மா இந்த ஊழல் ஒழிக்கிற ஒருத்தன் வந்தானா அவன் நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. அப்பெல்லாம் அப்படியே அவ்வளவு பேர் யோகியெல்லாம் கிடையாது. நான் யோகியன்டா. யோகியனுக்கு இருட்டுல என்ன வேலை? விஜய் நான் ஊழல் ஒழிச்சிடும் அப்படின்றது எப்படியே பேசுற ஒரு நாக்கு பூசாம எல்லாரும் தொண்டு சொல்றத சொல்ல. 99 உன்னோட படத்துக்கு நீ வாங்குற சம்பளம் அதுவே பெரிய ஊழல் தான்யா. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? உன் படம் வெளியே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே பார்த்தா ஒரு டிக்கெட்டோட ரேட் பார்த்தா 2000 ரூபாய். ஊழல் தானே. ஆல்ரெடி பார்த்தா நீ டாக்ஸ் கட்டல, ஏதோ ஒரு படம் நடிச்ச அந்த படத்துக்கு டாக்ஸ் கட்டல சொல்லி கோர்ட்டு தலையில கொட்டுது உன்னை. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. உன் படத்தை அது மட்டும் இல்லாம நீ வாங்கின காருக்கு டாக்ஸ் கட்டல, இதெல்லாம் ஊழல் தானே. அப்ப நீயே சரியில்லாத போது நீ எப்படி ஊழல் ஒடுக்கணும் பச்சையா சொல்ற? நீ என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான். என்ன அருண்ராஜ் சார், மக்களுக்கு கொடுக்க அண்டா குண்டா பாத்திரம் எல்லாம் வாங்கியாச்சா? எல்லாம் தயாரா இருக்கு தலைவரே, உங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? உங்க ஃபேமிலில எல்லாரும் உறுப்பினர் ஆயிட்டீங்க, டிவிகேல உறுப்பினர் ஆயிட்டீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் இந்த கார்டை காட்டினா கூட 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் பொருளும் இந்த கடையில கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? யாராச்சும் இதுதான் மாத்த அரசியலான்னு கேட்டா நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ் இறக்கி விட்டு ஆபாசமா பதில் போட சொல்லல. நீங்க சொல்லணுமா தலைவரே? கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இதைத்தானே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். கொள்கை ரீதியா நம்ம தமிழ்நாட்டோட சுயமரியாதை எவன் காப்பாற்றுவான், எவன் திராணியா எதிர்த்து மத்திய அரசு கேள்வி கேட்பான் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும்.
புதுசா ஒருத்தன் வரான், சான்ஸ் கொடுங்கன்னா தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, மிட்டாய் தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க வேணும். இதெல்லாம் வாய்ப்பு தருதுன்னாங்க காய்கறி வியாபாரமா? வாய்ப்பு தரலன்னா இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கலாம். ஏன் நீங்க பாக்குறீங்களா, யாருன்னா ஒரு சின்ன வாய்ப்பு தாங்கலாம். அவருக்கு ஒரு வாய்ப்பு, இவருக்கு ஒரு வாய்ப்பு, இப்படியே வாய்ப்பு கொடுத்துனே போனா 5 வருஷங்க லைஃப்ங்க. 4 பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க. 5 வருஷத்துல வந்து ஒருத்தங்க நம்ம சான்ஸ் தரணும் சொல்லி ஒருத்தங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து பின்னோக்கி போவாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒருத்தங்க வந்து வாய்ப்பு தாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து சான்ஸ் கொடுக்க முடியாதுங்க தம்பி. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. எங்க வேலையெல்லாம் விட்டு தளபதி வார்த்தைக்காக களத்துல போராட வந்திருக்கோம். சொல்லுங்க, நீங்க என்ன வேலை செய்யறீங்க? நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன். எங்க அண்ணன் மூஞ்சி பார்த்தா போதும் உஞ்சி போச்சாங்க. எல்லாம் எவனுமே ஜெயிக்க முடியாது. விஜய் தான் ஜெயிக்கலாம் சித்திரம். நான் பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. கணவரை கூட விட்டுருங்க, குழந்தைக்கு மிஞ்சின விஜய் பிடிக்குமா? பாட்டி நான் ஒண்ணு சொல்லவா? சொன்னா உடனே கேட்கணும். சொல்லுப்பா. காலகாலத்துல ஒரு நல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சீக்கிரம் சேர வேண்டியது. சரி, இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா, இன்னைக்கு ஒரு வேளை உங்களுக்கு கூப்பிட்டு பாரதி இங்க வாங்க ஏதாவது பேசணுமா, ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களான்னு கேட்டா என்ன பேசியிருப்பீங்க? பேசியிருப்பா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டுல எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. எனக்கு டிவி கேக்கு ஓட்டு போட முடியல, ஊருக்கு வர முடியலன்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது தெரியல. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, ஃபாரின்ல இருக்க எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கான்னு எனக்கு தெரியலப்பா. சாம்பார் அப்ப எனக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து என் தலைவர் ரேஸுக்கு போயிருக்கான், அதை வச்சுக்கிட்டு இந்த சாதாரண சில்லண்டி பாய்ஸ் வந்து இந்த என் கொடி அந்த கொடின்னு போட்டேன்னு வச்சுக்க செருப்பு பிஞ்சிருமுடா அவனுக்கு. இதெல்லாம் அண்ணன் தம்பி நமக்குள்ள எதுக்கு? அண்ணன் தம்பியா? என்ன அண்ணன் தம்பின்னு உன்னோட என்னையும் கூட்டு சேர்க்கிறேன்? அந்த ஆளு எனக்கு என்னன்னு போறாப்ல, நீ அவனை வச்சு அரசியல் பண்ணாத. ஆம்பளை என்ன ஜெயிச்சு பாரு, ஓப்பனா ஒத்துக்கிறேன். ஆம்பளை என்ன ஜெயிச்சு பாத்துக்க, புரியுதா? என் தலைவனை உள்ள இழுக்காத. கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அப்பனுக்கு இதை கூட செய்யணும்னு மனசுல ஆசை இல்லையாடா? செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும் தான் செய்வேன். அஜித் ரசிகன் நிறைய பேர் இருக்கான், அஜித் ரசிகன் ஒவ்வொரு கட்சியில இருக்கான், புரியுதா? நல்லது செஞ்சு வா, உண்மையிலே சொல்றேன். வெங்காயம் அண்ணன் வண்டி முருகன் ஏண்டா ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க, 2வது தடவை அட்ரஸ் கொடுக்குறேன். பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? கொள்கை தலைவர், சமூக சீர்திருத்தவாதி, நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார். 70 வருட உழைப்பு, அந்த 70 வருட உழைப்பை திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெரிய கையும் மாண்பையும் வச்சிருக்காங்கிறத இருக்குங்கிறத பதிவு பண்ணிது. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைவர். நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன். சும்மா போடானது. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி பேசு. இந்த எலெக்ஷன்ல நான் தோத்து போகிற மாதிரி கனவு வருது. உண்மைதானது? அது நடக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன ஜெயிக்க வைக்கணும். அது முடியாது. ஏன் முடியாது? அது உனக்கு சொல்ல முடியாது சார். உச்சத்தவதற்கு வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்த? நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல சார், நம்ம என்ன பண்றதுதான் முக்கியம். அப்போ என்ன ஜெயிக்க வைங்க. மூடிட்டு உட்காருங்க சார். நான் சொல்றதுலாம் கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. நல்ல மரியாதை. உன் தகுதிக்கு நீ எவ்வளவு சதவீதம் ஓட்டு எதிர்பார்க்கிறேன்? 45%. சூப்பர் ஸ்டார் என்ன பஞ்சாயத்து காக்கா கலைவன பிரச்சனை பண்ணிருக்க. நடந்தது என்னன்னு ஊருக்கே தெரியும். உனக்கும் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் ஆகாது. இதுல ஒரு 10% ஓட்ட கம்மி பண்ணா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 35% இருக்கு. 35%. அப்புறம் அஜித் ஃபேன்ஸுக்கும் ஊர் ஃபேன்ஸுக்கும் வாய்க்கா தகராறு, அடிதடி, சண்டை, பேனர் கிளிக்கிறதுன்னு எதிரியாவே மாத்தி வச்சிருக்கிறல்ல. எங்களை மன்னிச்சுக்கிட்டல, எங்களை மன்னிச்சு எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுத்தல, உன் ரசிகர்லையும் ஓட்டு போட செலுத்தல, அவங்க காலில் அவனால வரும். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10% ஓட்டு கம்மி பண்ணு. மிச்சம் 25% இருக்கு. அப்புறம் சூர்யா ஃபேன்ஸ், எஸ்கே ஃபேன்ஸ், மத்த ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் வம்புழுத்து வச்சிருக்கல, இதுக்கு ஒரு 5% கம்மி பண்ணு. மிச்சம் 20% இருக்கு. அப்புறம் கரூர் சம்பவத்துல நீ பேக் அடிச்சது, தற்கொலைத்தனமா பேசினது, திமுக அதிமுக என்டிகேன்னு எல்லாருக்கிட்டையும் வம்புழுத்து வச்சிருக்கிறியே, அந்த கணக்குல ஒரு 15% கழிச்சிரு. மிச்சம் 5% இருக்கு. நீ என்ன பஸ்ல எதிர்பார்த்த?
45. இந்த 5% ஓட்டும் உனக்கு விழாது. ஏன்னா அவனுங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமையே இல்ல. புரிஞ்சுதா? எல்லாரையும் பகச்சிக்கிட்டு இருக்கானுங்களே. அப்ப ஜெயிப்போம் எதை சொல்றானுங்க, எப்படி சொல்றானுங்க? அணில் குஞ்சுகள் மட்டும் வாக்களிச்சு ஜெயிச்சிருவானுங்களா இவனுங்க? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு யார முறைக்கிற? மச்சான் முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? சினிமாலையும் எல்லாரையும் கடிச்சு வைக்கிறானுங்க. அஜித் சார் ரசிகர்கள், சூர்யா சார் ரசிகர்கள், கமல் சார் ரசிகர்கள் எல்லார்கிட்டையும் வம்பு பண்றானுங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் கடிச்சு வைக்கிறானுங்க. அரசியல்லையும் எல்லாரையும் கடிச்சு வைக்கிறானுங்க. வெளியே வந்தா மக்களை எல்லாம் சாகடிச்சு கொள்றானுங்க. அப்ப யார் தான் இவனுங்களுக்கு வாக்களிப்பாங்க? யாருக்கிட்ட தான் இவனுங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க? எல்லா சைடும் எல்லாரையும் பகச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? மே 4ஆம் தேதி காக்கா பிரியாணி உறுதி. பனையூருக்கும் பெரம்பூருக்கும் ரொம்ப தூரமே சார். எந்த நம்பிக்கையில நீங்க பெரம்பூர் நிக்கிறேன்னு சொன்னீங்க? பனையூர் இங்க இருக்கு, பெரம்பூர் எங்கேயோ இருக்கு. அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்க பெரம்பூரை அப்படியே அலேகா தூக்கிட்டு வந்து பனையூர் பக்கத்துல ஷிஃப்ட் பண்ணி வச்சோம்னா மக்களை தேடி நான் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை என்னை தேடி பிரச்சாரத்துக்கு வருவாங்க. எப்படி ஐடியா? மூளையில என்ன இருக்குன்னு தெரியல. பிறக்கும் போதே களிமண் மட்டும்தான் பெத்து வச்சிருக்காங்க. என்னுடைய தங்கை கற்பழிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து செத்து போய் 6 நாள் ஆகியும் அவனுடைய குடும்பம் இன்னைக்கு கடவுள நின்றுட்டு இருக்கு. இது திசை திருப்பதுக்குதான் இந்த பிரச்சாரம். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? சங்கீதாக்கா கொஞ்சம் காலை பிடிச்சி கேட்டுக்கிறோம். எங்க அண்ணன் வேணான்றாதீங்க, எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ ஒன்னே ஒண்ணுதான் விஜயனா, நீங்க மறுபடியும் சினிமாக்கே உள்ள போயிருங்க. கட்சி நமக்கு வேணாம்னா சங்கீதாக்கா உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறோம். எங்க அண்ணனை வேணாம்ன்றாதீங்க. கெரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். ஆனா த்ரிஷாவை விட்டு வர மாட்டேன். இனியாவது பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் தகரியமா செய்தி போடுங்க. இத்தனை நாள் பயந்து இருந்தது போது நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் அத்தனையும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்தவை. நாங்களாக திருச்சி சொல்லவில்லை. மண்டல மட்டும் அடிச்சிடாத. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.